ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வீடியோக்குள்ளடி போக முன்னாடி நம்ம சேனலில் இம்பார்ட்டண்ட்டான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கு. அது என்னென்னா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம போடக்கூடிய வீடியோஸ் கமெண்டில் வந்து தேங்க்யூ யூனிவர்ஸ்னு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அப்லோட் செய்யக்கூடிய வீடியோவில் ரேண்டமாக ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணப்படும். செலக்ட் பண்ணப்பட்ட வீடியோ கமெண்டில் வந்து ரேண்டமாக ஒரு கமெண்டை வந்து சூஸ் பண்ணி அவங்க தான் வின்னர்னு அறிவிக்கப்படும். ஒவ்வொரு வாரத்தின் இறுதியிலும் ஒரு நபர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபருக்கு 1000 ரூபாய் பரிசாக அளிக்கப்படும். தேர்ந்தெடுக்கப்படும் போது அதனுடைய வீடியோவும் நம்ம சேனலில் வந்து பதிவிடப்படும். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வின்னர் யாருன்னு அறிவிக்கப்படும். நம்ம போடக்கூடிய வீடியோஸில் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோவில் வந்து லைக் பண்ணியிருக்கணும், கமெண்ட் பண்ணியிருக்கணும், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். இது குறுகிய காலம் மட்டும்தான், அதனால் நீங்கள் தவற விடாதீங்க இந்த வாய்ப்பை. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஏலக்காவை வைத்து நீங்கள் விரும்புகிற நபருக்கு வந்து உங்களுடைய நினைவை தூண்டி அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய காதலை அதிகமாக்கி பைத்தியக்காரத்தனமாக உங்களையே சுற்றி வர வைக்கக்கூடிய ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், இல்லை உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இந்த மெத்தடை வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலான்னா, ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம். நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் வந்து அவங்களுக்கு வேறு லவ் இருக்கக்கூடாது, அவங்க சிங்கிளாக இருக்காங்கன்னா இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தலாம். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்குது அப்படின்னா நீங்களும் பயன்படுத்தலாம். பிரேக்கப் ஆகிடுச்சு, எக்ஸை வந்து திரும்ப அட்ராக்ட் பண்ணணுன்னா நீங்களும் இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம். கணவன் மனைவிக்கு இடையில் வந்து பிரச்சனை இருக்குது, அவங்க திரும்ப உங்ககிட்ட பேசணும், பிரிஞ்சிருக்கீங்க, ஒன்றா சேரணும் அப்படின்னா நீங்களும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க மட்டுமே இந்த மெத்தடை பயன்படுத்துங்க. நல்ல எண்ணங்களுக்காக மட்டுமே நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த நேரத்தில் செய்யணும்னா, நள்ளிரவு நேரத்தில் தான் நீங்கள் செய்யணும். அதாவது நீங்கள் 11 மணிலேருந்து 1 மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும். இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது. பெண்கள் தீட்டு சமயத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யக்கூடாது. தொடர்ந்து எத்தனை நாள் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும்னா 7 நாட்கள் தொடர்ந்து இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும். இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு ஏலக்காய் தேவைப்படும். ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஏலக்காவை பார்த்து எடுத்துக்கோங்க. ஏலக்காய் வந்து ரொம்ப காஞ்சி போய் இருக்கக்கூடாது. அந்த ஏலக்காவை நீங்கள் இந்த மெத்தடுக்கு பயன்படுத்தவே கூடாது. அதுக்கப்புறமா இதில் உங்களுக்கு தேவைப்படுறது ரெட் கலர் பென் உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் மார்க்கர், ஸ்கெட்சு, லெட் பென் எது வேணாலும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ண போகிறீங்க, ரெட் கலர் பென் மட்டும்தான் பயன்படுத்தணும். ரெட் கலர் பென்னை தவிர்த்து வேறு எந்த பெண்ணுமே நீங்கள் இதில் பயன்படுத்தக்கூடாது. அதுக்கப்புறமா இதில் உங்களுக்கு ஒரு நோட்டு தேவைப்படும். ஆல்ரெடி லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு வந்து நீங்கள் தனியாக நோட்டு போட்டிருக்கீங்கன்னா அதே நோட்டு வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். உங்ககிட்ட நோட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக தான் ஒரு நோட்டு இதுக்காக பயன்படுத்தணும். நீங்கள் இந்த மெத்தடை செய்ய போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்களுடைய மொபைலை வந்து நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மொபைலை வந்து சைலண்டில் போட்டுருங்க. யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உங்களுடைய மனம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கணும். உங்கள் மைண்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும். உங்கள் மனம் வந்து ஒருநிலைப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இதனுடைய ரிசல்ட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடை வந்து நீங்கள் உங்களுடைய மொட்டை மாடி, பூஜை ரூம், தனியாக இருக்கக்கூடிய ரூமில், இல்லை நீங்கள் தூங்க போகிற உங்கள் பெட்ரூமில் கூட இருந்து இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம். மற்றவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்கள் தனியாக இருந்து தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும். நீங்கள் தொடர்ந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து மெத்தட்ஸ் எல்லாம் பயன்படுத்திட்டு வரீங்க அப்படின்னா எந்த இடத்துல அதிக நேரம் இருப்பீங்களோ உங்கள் மைண்டு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அந்த இடத்த வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, இந்த மெத்தடு செய்ய போகிறப்போ இப்போது நீங்கள் தரையில் உட்காந்து செய்கிறீங்கன்னா வெறும் தரையில் உட்காரக்கூடாது. ஏதாச்சும் விரிப்பு போட்டு தான் நீங்கள் உட்காரணும். ரெட் கலர் கேண்டில் அல்லது பிங்க் கலர் கேண்டில், இந்த கலரில் ஏதாச்சும் ஒரு கேண்டில் வந்து நீங்கள் இங்கே யூஸ் பண்ணணும்.
ஃபஸ்ட்டு நீங்கள் கேண்டிலை ஏற்றிட்டு அந்த கேண்டிலுடைய நெருப்பை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நெருப்பில் மட்டும்தான் உங்களுக்கு கவனம் இருக்கணும். நீங்கள் கொஞ்ச நேரம் அந்த நெருப்பை உற்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரே இடத்துல வந்து ஃபோக்கஸாக கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் என்ன செய்யணுன்னா ஒரு 10-15 வாட்டி உங்கள் மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்து மெதுவாக வாய் வழியாக மூச்சை வெளியே விடுங்க. இன்னும் நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா வந்து யாருக்காக இந்த மெத்தடை செய்ய போகிறீங்களோ அந்த நபருடைய ஃபோட்டோ உங்கள்கிட்ட இருக்குன்னா அவங்களுடைய ஃபோட்டோவை பாருங்கள். உங்களுக்கு எந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிக்குமோ அந்த ஃபோட்டோ பார்த்தாலே நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவை பாருங்கள். அவங்க கூட இருந்த நல்ல மெமரிஸை வந்து நீங்கள் திங்க் பண்ணுங்கள். அந்த சந்தோஷமான ஒரு உணர்வு நிலையை நீங்கள் இங்கே கொண்டு வரணும். கொண்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய இடது உள்ளங்கையில் அந்த நபருடைய பேரை வந்து நீங்கள் எழுதணும். நீங்கள் அவங்கள என்ன நேமில் அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பேர் வந்து நீங்கள் எழுதுங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் அவங்களுக்கு ஒரு நிக்நேம் வச்சுருப்பீங்க. அந்த நேம் வந்து அந்த நபருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் என்ன நேமில் அவங்கள அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பேர் தான் நீங்கள் எழுதணும். எழுதி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணுன்னா எடுத்து வச்சுருக்க ஏலக்காய், அந்த ஏலக்காவை வந்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு பர்ஃப்யூம்னால் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடுங்க. அந்த ஏலக்காய் மேலே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை நீங்கள் டைட்டாக மூடி வச்சுருங்க. ரொம்ப டைட்டாக மூடி வைக்கணும். கையை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சுருக்க நோட்டில் வந்து இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் எழுதணும். இந்த ஸ்விட்ச் வேர்டு எழுதுகிறப்போ இப்போ அந்த பர்சன் வந்து உங்கள் கூடவே இருக்காங்க. உங்களை ரொம்ப உருகி லவ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ரொம்ப உண்மையாக இருக்காங்க. உங்களை மட்டும்தான் வந்து காதலிச்சிட்டே இருக்காங்க. அப்போது இந்த உணர்வு நிலை வந்து எப்படி இருக்குமோ அதை நீங்கள் இங்கே சந்தோஷமாக வெளிப்படுத்தணும். அவங்க உங்கள் கூடவே இருக்காங்க. நீங்கள் நினச்சது உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு. இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லேயே டிஸ்ப்ளே ஆகும். எத்தனை டைம்ஸ் நீங்கள் எழுதணும்னா நீங்கள் 21 வாட்டி எழுதணும். அன்கண்டிஷ்னல். அதுக்கப்புறம் உங்களுடைய பேர் போடுங்க. ப்ளஸ் சிம்பிள் போட்டு உங்களுடைய பார்ட்னருடைய பேர் எழுதுங்க. அதுக்கப்புறம் வீனஸ் லவ் டன். உங்களுடைய பார்ட்னருடைய பேர் எழுத சொன்ன இடத்துல வந்து இப்போ உங்களுடைய இடது கையில் என்ன பேர் நீங்கள் எழுதினீங்களோ அதே பேர் தான் நீங்கள் எழுதணும். ஸ்டார்டிங் நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே 1லேருந்து 21 வாட்டி நம்பரை ஃபஸ்ட்டு எழுதி வச்சுருங்க. அதுக்கப்புறமா வந்து மெதுவாக பொறுமையாக நீங்கள் இந்த ஸ்விட்ச் வேர்டை வந்து எழுதணும். ரசித்து நீங்கள் எழுதணும். 21 வாட்டி எழுதி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் அந்த பர்சனுக்கு வந்து நன்றியை தெரிவிங்க. யூனிவர்ஸுக்கும் வந்து நன்றியை தெரிவிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நைட்டு தூங்க போகிறப்போ இப்போது உங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த ஏலக்காவை எடுத்துருங்க. அந்த ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப ரெட் கலராக இருக்கும். அந்த நேமெல்லாம் அழிஞ்சிருக்கும். அது எதுவுமே இஷ்யூ கிடையாது. அந்த ஏலக்காவில் வந்து ரெட் கலர் பின்னால் பதிஞ்சிருக்கிறப்போ அந்த ஏலக்காவை நைட்டு தூங்குறப்போ உங்கள் தலகாணிக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கிடுங்க. இந்த ஒரு ஏலக்காவை தான் நீங்கள் 7 நாளும் பயன்படுத்தணும். ஃபஸ்ட்டு டே வந்து எப்படி மெத்தடை செஞ்சீங்களோ அதே மாதிரி தான் அடுத்தடுத்த நாளும் நீங்கள் மெத்தடை செய்யணும். ஆனால் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்துவீங்க. ஃபஸ்ட்டு டே உள்ள ஏலக்காவை எழுதுகிறப்போ டெய்லியுமே நீங்கள் வந்து 21 வாட்டி எழுதணும். இந்த மாதிரி 7 நாட்களும் நீங்கள் எழுதி முடிக்கணும். முடித்ததுக்கு அப்புறமா இந்த ஏலக்காவை நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு ஈவினிங் 6 மணிக்கு மேலே பேப்பரில் வச்சு நீங்கள் எரிச்சிருங்க. அந்த சாம்பலை வந்து நீங்கள் எடுக்க வேண்டாம். அப்படியே நீங்கள் விட்டுருங்க. ரொம்பவும் சிம்பிளான மெத்தட் தான். ஆனால் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் இது. இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது. 7 நாட்களுக்குள்ளாடியே உங்களுக்கு இது ரிசல்ட்டை கொடுத்துரும். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மைண்டை ஒருநிலைப்படுத்தி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இதனுடைய ரிசல்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் விரும்பக்கூடிய அந்த பர்சனுக்கு கனவில் வந்து அடிக்கடி நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க. உங்களை பற்றின எண்ணங்கள் அவங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு உங்ககிட்ட பேசணுங்கிற ஒரு எண்ணம் தோன்றிக்கிட்டே இருக்கும். அவங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து பேசுவாங்க. நீங்கள் தொடர்ந்து கரெக்டாக நீங்கள் செய்கிறப்போ அந்த நபர் வந்து உங்களை திரும்பவும் அதிகமாக நினைக்க ஆரம்பிச்சுட்டே இருப்பாங்க. தேவைப்படுறவங்க இந்த மெத்தடை பயன்படுத்தி பாருங்கள். ஓகே காய்ஸ், நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். அதனால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.